சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சக்கரவர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இப்போதெல்லாம் பிறந்த குழந்தை முதல் வயதானவர்கள் வரை எல்லா வயதினருக்கும் ஆஸ்துமா பாதிப்பு வருது. ஆஸ்துமா மட்டுமல்ல, எல்லா விதமான உடல் உபாதைகளும், குறிப்பா டென்ஷன், படபடப்பு, சர்க்கரை நோய் கூட இளம் வயதினருக்கு, குழந்தைகளுக்கு வருது. ஏன்? வாழ்க்கை முறை மாற்றம், உணவு பழக்க வழக்கம். உலகத்துல ஒல்லியா இருக்கும் சீனர்களும் ஜப்பானியர்களும் 3 வேளையும் அரிசி சாப்பாடு சாப்பிடுபவர்களாம். நல்ல கார்போஹைட்ரேட் இருக்கும் அரிசி உணவை சாப்பிடுவது தப்பில்லை. ஆனா எவ்வளவு சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோங்கிறது தான் முக்கியமானது. ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பும் உணவு தேவையும் மாறுபட்டது. நமது பாரம்பரிய உணவு பதார்த்தங்களை, இட்லி, சாம்பார், ரசம், சாதம், பொரியல் ஆகியவற்றை சாப்பிடுவது நல்லது. இந்த பழக்கத்தை பின்பற்றினால் அவசியமில்லாமல் எடை அதிகரிக்காதுங்கிறாங்க. ஆனா நம்மில் பலரும் நமது கால சூழ்நிலை, உழைப்பு நடைமுறை போன்றவற்றை கவனத்தில் கொள்ளாமல் கிடைப்பதை சாப்பிட்றோம். அயல்நாட்டு உணவு வகைகள் மேல் மோகம் கொள்றோம். சக்கரவர்த்தி சார், பல சுவைகளில் தயாரிக்கப்படும் சீஸ், வெண்ணெய், தக்காளி சேர்த்த பிஸ்ஸா, பர்கர், பிரெட் வகைகளை எப்போவாவது சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அடிக்கடி எடுத்துக்கிறோம். இவை யாவும் வெளிநாட்டு தட்ப வெப்ப நிலைக்கு, அவர்களது வாழ்க்கை முறைக்கு உகந்த உணவா இருக்கலாம். நம்ம தட்ப வெப்ப நிலைக்கு சாதகமானது அல்ல, உகந்தது அல்ல. அப்புறம் நமது சூழல்ல ஏற்பட்டிருக்கும் சீர்கேடு, தூசு, மாசு இவற்றால் ஏற்படுற ஒவ்வாமை சுவாச பாதையில் சுருக்கத்தை உண்டாக்குமா. சுவாச பாதையில் உண்டாகும் தற்காலிக சுருக்கம் காரணமா போதுமான அளவு காற்று நுரையீரலுக்கு செல்ல முடியாத நிலைதான் ஆஸ்துமா. காற்று நுரையீரலுக்கு போக முடியாத நிலையில் கடுமையான வலி, மார்பு பகுதியில் இறுக்கம், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும்னு ஆஸ்துமா மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. சூழல்ல மாசு காரணமா தான் இந்த பிரச்சனை. சரி, வீட்டை விட்டு வெளியவே போகாதவர்களுக்கு ஆஸ்துமா வரவே வராதா? வரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டினால ஒவ்வாமை உண்டாகும். அதாவது வீட்டில் சேரும் குப்பையா இருக்கலாம், பூவின் மகரந்த தூள், வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளின் ரோமம், உண்ணி, சில வகை உணவு பண்டங்கள், இப்படி எது ஒவ்வாமைக்கு காரணமோ அது ஆஸ்துமாவை ஏற்படுத்துங்கிறாங்க மருத்துவர்கள். மரபியல் காரணமாக கூட இருக்கலாம். சக்கரவர்த்தி சார், சொல்லப்பட்ட காரணங்கள் சரிதானா? இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்களுக்கு நொறுக்கு தீனி சாப்பிடும் வழக்கம் இருக்கு. அதிலும் சிறு பிள்ளைகள் தொலைக்காட்சி, அலைபேசியை பார்த்துக்கிட்டே வாய்க்குள்ள எதையாவது போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன உள்ள போகுது, எவ்வளவு உள்ள போகுது என்பது அவர்களுக்கே வெளிச்சம். அளவில்லாமல் சாப்பிடுவது தான் உடல் எடை அதிகரிப்புக்கான முக்கிய காரணம். நல்லா சாப்பிட்டுட்டு எடை அதிகரித்தவுடன் உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறேன், ஜிம்மில் போய் பயிற்சி செய்கிறேன்னா அப்படியே உடல் எடை குறைஞ்சிருமா என்ன? உடல் எடை போட்டதுக்கு காலம் எடுத்துக்கிட்ட மாதிரி உடல் எடை இறங்கவும் கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும். அதனால் ஏதாவது சாப்பிடணும்னா, நொறுக்கு தீனி எடுக்கணும்னா அவுல், பொரி, பொட்டுக்கடலை, பாப்கார்ன் ஆகியவற்றை சாப்பிடலாம். அவ்வளவா உடல் எடை போடாது. நமக்கு ஏதோ சாப்பிட்ட ஓர் உணர்வு உண்டாகிடும், வயிறும் நிறைஞ்சிரும். வீட்டிலேயே நிறைய வேலைகளை செய்வதும் ஓர் உடற்பயிற்சி தான். வீட்டில் திட உணவுகளுக்கு பதிலா திரவ உணவு, கஞ்சி, பழச்சாறு போன்றவற்றை உட்கொள்ளலாம். பாருங்க, ஒரு கணக்கு, இடுப்பு சுற்றளவு பெண்களுக்கு 80 சென்டிமீட்டரும் ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டரும் இருக்கணுமா. உடல் எடையும் உயரத்துக்கு தகுந்தாப்புல இருக்கணும். என்ன சார், இடுப்பு அளக்க டேப்பை தேடுறீங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.